என்னால முடியல பார்வதி. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத. 4 தெருவு தாண்டி போகணும் நான் அந்த கோயிலுக்கு. போற வழியில பாக்குறவன் போற வர்றவன்லாம் ஏதாவது கேள்வி கேட்பான். என்னால பதில் சொல்ல முடியல பார்வதி, பதில் சொல்ல முடியாது. மாமா, நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் நீங்க எதுக்கு பெருசா எடுத்துக்கிறீங்க? இது பாருங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் மாமா. உங்க மனசு சுத்தமானது. இத்தனை வருஷமா கருப்பசாமிக்கு நீங்க உண்மையான பக்தரா இருந்துட்டு வந்திருக்கீங்க. ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களைத்தான் நம்ம கருப்பசாமி அருள்வாக்கு சொல்ல தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ அமாவாசையும் அதுவுமா கோயிலுக்கு போக மாட்டேன்னு நீங்க சொல்றது தப்பா இருக்கு மாமா. இது பாருங்க, காலப்புறா இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. துர்கா தான் சொல்லியிருக்கால, இந்த கேஸ மேல்கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு. எதையாவது பண்ணி மல்லிகாவை விடுதலை பண்றதுக்கு வழி பண்ணுவோம். அதுக்கும் சேர்த்து நம்ம கருப்பனை தாங்க வேண்டிக்கிட்டு ஆகணும். அவரை விட்டா நமக்கு வேற யாருங்க இருக்கா? இத்தனை வருஷமா வேண்டதுக்கு தான் அந்த கருப்பசாமி இப்படி கொடுத்துட்டானம்மா. இதுக்கு மேல என்ன இருக்கு வேண்டதுக்கு? அவன் என்னத்தை கொடுக்க போறான்? ஓமா, நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. இந்த மாதிரிலாம் தெய்வத்தை பழிக்க கூடாது. மனுஷங்க செய்யற தப்புக்கு கடவுள் என்னங்க செய்ய முடியும்? தெரியல பார்வதி, எனக்கு தெரியல. எனக்குள்ள நிரம்பி கிடக்கிறது விரக்தியா, வேதனையா, துக்கமா, ஒண்ணுமே புரியல தாய். என்ன பேசுறேன், என்ன செய்யறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, ஒண்ணுமே புரியல. இன்னும் ஏன் தான் நான் உசுரோட இருக்கிறேன்னு தெரியல பார்வதி. என்னால ஒண்ணும் முடியல பார்வதி, என்னால ஒண்ணும் முடியல. வேண்டாங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்க நல்லா இருந்ததானே இந்த குடும்பம் நல்லா இருக்கும். இத நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்க இப்படி மனசடைஞ்சு போனீங்கன்னா அப்புறம் நான் என்ன ஆவேன் சொல்லுங்க. மாமா, தயவு செஞ்சு எந்திரிங்க மாமா. கோவிலுக்கு கிளம்புற வழிய பாருங்க. உங்களுக்காக இல்லைனாலும் அத்தைக்காகவாவது நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். யார் கண்டாங்க, இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போய் குறி சொல்ற நேரம். உங்களுக்கே நல்லதா ஏதாவது ஒரு வாக்கு வந்தாலும் வரலாம்ல. வராதுமா, இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. குறி சொல்றவனோட குடும்பத்துக்கு அருள் வாக்கு வந்ததே இல்லைம்மா. எதிரில் வந்து உட்கார்ற ஜனங்களுக்கு தான் அருள் வாக்கு வரும். அதை ஏன் மாமா நீங்க முடிவு பண்றீங்க? அந்த கருப்பனே அதை முடிவு பண்ணட்டுமே. உங்களுக்கு ஒரு நல்லது இன்னைக்கு நடக்கணும்னு இருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? என்னங்க, துர்கா எவ்வளவு நம்பிக்கையா பேசுறா பாருங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அங்க ஜனங்கள்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. நீங்க போகாம இருந்தீங்கன்னா அது பெரிய தப்பா போயிடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்ச கேளுங்க. கருப்பசாமி, நீங்க தப்பா பேசுறீங்க. இந்த வீட்ல முழுசா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். என் பொண்ணு திருவிழாக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனது உண்மைதான். ஆனா நீங்க அந்த காரணத்துக்காக அவளை வெளியே போன்னு சொன்னீங்க. மனசு பொறுக்க முடியாம வந்து கதறி அழுறாங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம்? நீங்க திருந்துட்டீங்க, மனசு மாறிட்டீங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மறுபடியும் அந்த சுப்ப கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. ஏன் புரியலையா உங்களுக்கு? சுப்புவும் இந்த வீட்டு மருமக தான். அவளுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க.
நல்லா இருக்குமா உங்க நியாயம்? என் பொண்ணு வயித்துல இந்த கருவை கலைச்ச கொலகார பாவி அவ. பத்தா குறைக்கு உங்க பொண்ணு ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தவனோட கூட்டு சேர்ந்து ஆட்டம் போட்டவ. இன்னைக்கு அவ உங்களுக்கு நல்லவளா போயிட்டாளா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பழைய கதையெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லமா. இந்த வீட்டோட மருமக தான் சுப்புங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தப்பா இருக்குமா நீங்க பேசுறது? இதே வாய் தான் சுப்பு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிருக்கு. இவ என் மருமகளே இல்லைன்னு சொல்லிருக்கு. இவ ஒரு கொலகார பாவின்னு பேசிருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்வீங்களா? நான் எதுக்கு இல்லைன்னு சொல்ல போறேன்? மனுஷங்கன்னா மாறதான் செய்வாங்க. கல்லு மண்ணுதான் போட்ட இடத்துல அப்படியே திம்முன்னு உட்கார்ந்து இருக்கும். எல்லாரும் மனசு மாறுவாங்க. எங்க சுப்பு மட்டும் மனசு மாற மாட்டாளா? இல்ல அவ திருந்த மாட்டாளா? கேவலமா இருக்குங்க நீங்க பேசுறது. காது கொடுத்து கேட்க முடியல. அப்படி என்ன கண்டுட்டீங்க அந்த சுப்பு கிட்ட? ஒரு புள்ளைய பெத்துட்டாங்கிறதுக்காக இந்த ஆட்டம் போடுவீங்களா? ஆமா, அவ புள்ளைய பெத்ததுதான் எனக்கு பெருசா படுது. அவ புள்ளைய பெத்ததுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்து வாரிசுன்னு குழந்தைய என் வீட்டுக்காரு முத தூக்கிட்டு வந்து என் கையில குடுக்கும் போது மனசார இதுதான் இந்த வீட்டு வாரிசுன்னு நினைச்சேன். அது சுப்பு பெத்த குழந்தைதான்னு எனக்கு பின்னாடிதான் தெரிய வந்தது. அதே குழந்தை என் கைய விட்டு போகுதுங்கிறப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம தாம் பெத்த குழந்தைதான்னு கோட்டை சொன்னதுக்கு அப்புறமா கூட தூக்கிட்டு வந்து என் கையில கொடுத்தவ என் சுப்பு. அந்த மனசு வேற யாருக்குமா வரும்? ஆமா ஆமா, ரொம்ப பெரிய மனசுதான் அவளுக்கு. நினைச்சாலே புல்ல இருக்குது. இத பாருமா, இந்த நக்கல் பேச்செல்லாம் இங்க வேண்டாம். நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இத பாருங்க, நீங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. மரியாதையா முதல்ல அந்த சுப்பு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. சுப்பு இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது மாப்பிள்ளையும் காயத்ரியும் தானே தவிர நீங்க இல்ல. ஏன்னா இந்த வீடு மாப்பிள்ளை காயத்ரிக்காக வாடகைக்கு எடுத்த வீடு. ஏங்க என்னங்க வாய் ரொம்ப நீளுது? யார் வீடு யாருக்கு உரிமை என்னங்கிறதெல்லாம் நீங்க பேசாதீங்க, புரியுதா? காயத்ரியும் கொஞ்சம் பொறுமையா போகலாம். சுப்பு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். ஏன் இதோ இவ கூட சண்டை போடுறதுக்கு பதிலா சமாதானமா போக பார்க்கலாம். அதை விட்டுட்டு உரிமை அது இதுன்னு பேசிக்கிட்டு எல்லாரையும் மிரட்ட பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா இல்ல? இங்க பாருங்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஐயா, நீங்களா இப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்றீங்க? என் சம்சாரத்தை நிக்க வச்சு நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? நல்லா கேளுங்க. இவங்களுக்குலாம் இப்படி பேசினா உரைக்காது. வேற விதமா எடுத்து சொன்னாதான் நல்லா புரியும். இத பாருமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, சுப்பு இந்த வீட்டு மருமக தான். அவ பெத்த குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசு. உங்க பொண்ணுக்கும் இதே உரிமை இதே அங்கீகாரம் வேணும்னா அவளையும் ஒரு புள்ளைய பெத்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க பொண்ணுக்கும் நல்லது. பேச வந்துட்டாங்க பேச்சு. ச்சே. ஜிம்ல ட்ரெயினை நல்லா வச்சு செஞ்சிருக்கான் போலயே, நடக்க முடியாம வரானே. நம்ம பாடியெல்லாம் ஆக்ஷன் பாடி கிடையாது, ரொமான்ஸ் பாடி. நமக்கு இந்த ஜிம்மிங்கு ஜாகிங்கு இதெல்லாம் ஒத்து வராது. நமக்கு ஒத்து வர விஷயமே வேற. என்ன சார் அது? டயட். வைத்தியரையா, காயத்ரி பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இவ புகுந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னா அவளுக்கு குழந்தை பிறக்க வேண்டியது அவசியங்கிற நெருக்கடி வந்துருச்சு. அதான்யா திருவிழாக்காக ஊருக்கு கூட்டிட்டு வந்த பொண்ண வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போகாம நேரா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் தெரிஞ்சதுங்களா? உங்க வாயிலிருந்து வர்ற அந்த நல்ல வார்த்தைக்காகத்தான்
நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். வைத்தியரே, உங்க வைத்தியத்துல என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக பொய்யா ஒரு வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அதே சமயத்துல என்னோட சக்திக்கும் ஒரு அளவு இருக்குது, என்னோட வைத்தியத்துக்குரிய சக்திக்கும் ஒரு அளவு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வர காயத்ரிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. வைத்தியரையா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி வைத்தியரே? சாக கிடக்கிறவங்கள எல்லாம் பொழைக்க வச்சு காட்டினவங்க நீங்க. எத்தனையோ பேருக்கு வைத்தியம் பண்ணி குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கப்ப காயத்ரி விஷயத்துல மட்டும் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க என்னையா பண்றது? ஐயா, உங்ககிட்ட கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு என்ன நம்பிக்கை சொல்லி வச்சிருந்தோம் தெரியுமா? சென்னையில 1000 டாக்டர் இருப்பாங்க, ஆனா எங்க வைத்தியர் பக்கத்துல ஒரு பையன் நிக்க முடியாதுன்னு அடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடான்னா? அப்படியெல்லாம் இல்லப்பா. நான் ஒளிவு மறைவு இல்லாம உண்மையைத்தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்துல காயத்ரியோட பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு நம்பிக்கையே இல்லப்பா. நான் இந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்கறேன்னு சொல்லி அவ்வளவு செலவாச்சு இவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லி என் பாக்கெட்டை ரொப்பிக்கிற ஆளு நான் இல்ல. ஐயோ, உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் வைத்தியரையா. உங்க வைத்தியத்தால காயத்ரிக்கு குழந்தை பிறக்க ஏதாவது வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கோம். இது பாருங்க வைத்தியரே, இது வரைக்கும் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சுப்பு குழந்தையோட வந்து இவ வீட்டுல உட்காந்துட்டு இருக்காளே, அவ கூட சேர்ந்து இவ மாமனாரும் மாமியாரும் இவள ரொம்ப கரிச்சு கொட்டி பேசுறாங்க. அதை தாங்க முடியாம இவ என் வீட்டுக்கு வந்து எப்படி கதறி கதறி எழுத தெரியுமா? அதை என்னால பார்க்கவே முடியல வைத்தியரே. புரியுதுமா, ஆனா நான் செய்யக்கூடியது இதுல எதுவுமே இல்லம்மா. வைத்தியரையா, எனக்கோ சூர்யாவுக்கோ ஒரு குழந்தை பிறந்தே தீரணுங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. ஆனா எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு குழந்தை பெத்தாதான் மருமக அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்தை விட பெருசா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. சொல்றேம்மா, ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க வைத்தியரே, நான் அதை பண்ணுவேன். நம்ம ஊருக்கு வடக்கால ஒரு மலை இருக்கு, அது தெரியும்ல? தெரியும் வைத்தியரே. கிடாரி மலையை சொல்றீங்க அதானே? ஆமா வீரா, பெரும்பாலும் அந்த மலைக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க. அந்த மலை மேல பௌர்ணமிக்கு ஒரு சித்தர் வந்து அங்க தங்குறாரு. வைத்தியரையா, என்னது நீங்க புதுசா சொல்றீங்க? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. அதைத்தான் சொல்றேனே. அப்படி ஒரு சித்தர் எங்கிருந்தோ வந்து ஒரு நாள் தங்கிட்டு போறது யாருக்குமே தெரியாது. அந்த சித்தர் யாரு, எங்கிருந்து வர்றாரு, ஏன் பௌர்ணமி ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போறாரு, இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதிலே இல்லம்மா. ஆனா பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவர் வர்றப்ப நேர்ல போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குங்கிறது உண்மை. நிஜமா தான் சொல்றீங்களா? உண்மையத்தாம்மா சொல்றேன். என் வைத்தியத்தால குணப்படுத்த முடியாத நிறைய பேரை நான் அங்க அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க குணமாயிருக்காங்க, குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு. அந்த மலைக்கு நான் போறேன் வைத்தியரே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவசரப்படாதம்மா. அந்த சித்தரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினா குழந்தை பிறக்குங்கிறது உண்மை. ஆனா அந்த மலையேறி போய் அவரை பார்க்கணுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. 100 பேர் போனாங்கன்னா
அதுல 5 பேருக்கு கூட அவருடைய தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வைத்திரே, என்ன வைத்திரே பேய் கதை மாதிரி சொல்றீங்க? அப்படி என்ன கஷ்டம்? சொன்னா புரியாது வீரா. அந்த மலையேறுறது ரொம்ப கஷ்டம். 2வது, அங்க காட்டு மிருகங்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம எது பள்ளம் எது மேடுன்னு கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு இருட்டு. இத்தனையும் தாண்டி அந்த மலையேறி போனா பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல அவரை சந்திக்கலாம். அவரை நெருங்கிட்டா போதும். ஆனா நெருங்குற வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது வீரா. என் சம்சாரம் பொழைச்சுக்குவாளா? ஐயா, நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். அவ பொழைச்சுக்குவான்னு உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. அதுக்காக ஏங்கிட்டு இருக்கேன். சரி வா ஐயா வா. அம்மா, அம்மா, ஐயா, மரகதா, மரகதா, என்னம்மா? ஐயா பாருங்கய்யா, மா உனக்கு ஒண்ணாகாதுமா, நான் இருக்கேம்மா. ஐயா, 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 எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. மரகதா, மரகதா, ஐயா எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. ஐயா, மரகதா, மரகதா இங்க பாருமா. ஐயா எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. மரகதா, ஐயா என்னன்னு தெரியலங்கய்யா, துடிக்கிறாயா? ஐயா, 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 மரகதா, ஐயா, மரகதா, மரகதா, மரகதா. என்னாச்சு? நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன காயத்ரி? ஐயா, அம்மா, இங்க பாருமா, இங்க பாருமா. என்ன பண்றது மாமா? மரகதா, மரகதா, இங்க பாருமா. ஐயா என்னையா? ஐயா, மரகதா, ஐயா, 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 யாருங்க? ஒண்ணும் இல்ல, வா வா, நான் சொல்றேன் வா. ஆமா ஆமா, என்ன பாரு மரகதா, ஆமா. போயிட்டு வெளியே வா. என்னாச்சு? நான் சொல்றேன் வாமா. வா போ. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்னை விட்டு போயிட்டு ஐயா, ஐயா, நான் எங்க வா போவேன்? மரகதா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த சித்தரை பார்க்க போறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு. இந்த பொண்ணு போன பௌர்ணமிக்கு அவரை பார்த்தே தீர்வேன்னு அடம்பிடிச்சு கிளம்பி போனான். அவளுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு. எந்த வைத்தியத்தாலையும் காப்பாற்ற முடியாம விக்கல் எடுத்தே செத்து போயிட்டா பாவம். பரவாயில்ல வைத்தியரே, இத ஒரு சவாலா எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அடிப்படையில நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. தப்பு பண்ணாத யாரையும் கடவுள் தண்டிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா அந்த சித்தரை எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் போய் பார்க்க தயாரா இருக்கேன். வாய் மூடு. நீ ஒண்ணு இப்ப அந்த மலைக்கு போய் சித்தரை பார்க்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இப்போ உனக்கு குழந்தை பிறந்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. கடவுளா உனக்கு பார்த்து எப்ப புள்ள வர குடுக்கறாரோ அப்ப குடுக்கட்டும். இப்ப நீ முதல்ல என் கூட வா. அம்மா இருமா, ஏன் அவசரப்படுற? நீ சும்மா இரு. ரொம்ப தேவடி எனக்கு. கண்ணெதிர ஒருத்தி விக்கி செத்ததை பார்த்ததுக்கு அப்புறமோ ஏன் பொண்ணு மலையேறி போய் அந்த சித்தரை பாக்குறதுக்கு நான் அனுமதி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? நான் செத்தாலும் அது நடக்காது. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. காயத்ரிக்கு தப்பா எதுவும் நடக்காது. யாரோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்காக எல்லாருக்கும் அப்படி ஆகும்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு எந்த காரணமும் வேண்டாம் வீரா. இப்படி ஒரு ஆபத்தான காரியத்தை செய்யறதுக்கு நான் காயத்ரி அனுமதிக்கவே மாட்டேன். இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? இல்லம்மா, நான் வர முடியாது. அதெல்லாம் முடியாது காயத்ரி. நீ என் கூட வந்துதான் தீரணும். லட்சுமியம்மா. சொன்னா கேளுமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. திடீர்னு அவசரப்பட்டு இங்கேருந்து கிளம்பாதீங்கம்மா. கொஞ்சம் நாம எல்லாரும் உட்காந்து பேசுவோம். என்ன செய்யலாம், எப்படி சுலபமா அந்த சித்தரை போய் பார்க்கலான்னு ஒரு 4 பேரை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எனக்கு என் மகளோட உயிர் தான் முக்கியம். வான்னு சொல்றேன்ல. ஐயோ அம்மா, ப்ளீஸ் மா. சொன்னா கேளு. காயத்ரி, அம்மா ப்ளீஸ் மா, நான் சொல்றத கேளு.
என்னப்பா இது? தெரியல மாமா. வைத்தியரியா, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு அந்த அம்மா பயந்துட்டாங்க. எங்க தான் பிள்ளைக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. வீராவும் நானும் போய் பேசி கூட்டிகிட்டு வந்துடுறோம் வைத்தியர். சரி வாங்க. வா வீரா, போயிட்டு வாங்க. சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே